ஏப்பா எவ்வளோப்பா? 80 ரூபாய்ண்ணே. எது 80 ரூபாயா? ஆமாண்ணே. ஏப்பா இதா இருக்கிற வீட்டுக்கு 80 ரூபாயா? இந்த இருக்க வீட்டுக்கு நீங்க நடந்தே வந்திருக்கலாமே. இல்லப்பா நக்கலா? இல்லண்ணே, மீட்ரு அதானே காட்டுது. உங்க சந்தேகம் வந்தா பாத்துங்க. என்ன மீட்டரோ? வண்டி ஓட்டி பொழைக்கிறியா இல்லையா? நல்லா வாயை ஓட்டி பொழைக்கிற. இல்லைன்னா பழக்க முடியுமாண்ணே? இந்தா பாக்கி 20 ரூபா கொடு. இந்தாண்ணே. ஏரியா புதுசு, அதான் நம்மகிட்டே காசு வாங்கிட்டான். வா பிரகாஷ். இல்லைண்ணா, வீட்டுக்குள்ள போறதுக்கு. அட என்னப்பா நீ முத தடவை லஞ்சம் வாங்கின மாதிரி ஃபீல் பண்ற? அண்ணன் நான் எதுக்கு கூட வர்றேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா. ஐயோ, இவர் ஊர்ல இருந்து வந்துட்டாரா? கொஞ்சம் சிரமம் தான். உள்ள கால் எடுத்து வச்சு அப்பா அப்படி கூப்பிடுற தகுதி உனக்கு இனிமே இல்ல. அப்பாவா? அப்பா எந்த உறவுல நீ அப்படி கூப்பிடுற? எனக்கு நீ பிறந்தனால மட்டும் மகனாட முடியாது. எனக்கு நீ மகனா இருக்கணும்னா நல்லவனா வாழணும். சத்தியத்தை மீறாம நேர்மையா நல்லவனா இருக்கணும். சாத்தா மாதிரி வந்து பிறந்திருக்கே, இன்னும் என்னடா அப்பா? போட வெளியில. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. தம்பி எந்த தப்பும் பண்ணல. எந்த தப்பும் பண்ணாமையா உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க? என்னைக்கு அவன் உங்க கூட சேர்ந்தானோ அன்னில இருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். நம்ம பேர் ஊர் முழுக்க நாரி இருக்கும் போல இருக்க. மரியாதையா நீங்க 2 பேரும் வெளியில போயிடுங்க. உள்ள வந்து காலை வச்சு அசிங்கப்படுத்தி எங்களை ரொம்ப வேதனைக்கு உள்ளாக்காதீங்க. நாங்க ஏற்கனவே பட்டதெல்லாம் போதும். அண்ணா வாங்க போலாம். அட இருப்பா, தியாகி விட்டு வாரிசுங்கிறத அடிக்கடி நிரூபிக்கிறிய. ஏப்பா ஐயா தான் விஷயம் தெரியாம கோச்சுக்கிறாருன்னா நீங்க சரின்ட்டு கிளம்புறிய. என்ன பிரயாஸ் நீ ஒரு நிரபராதிய தண்டிச்ச குற்ற உணர்ச்சிய ஐயாவுக்கு கொடுக்க போறியா? நீ என்ன சொன்னீங்க? இவன் நிரபராதியா? ஆமாங்க ஐயா. வா பிரகாஷ், இந்த வீட்டு வாரிசு பின்ன எப்படிங்கய்யா இருக்கும்? கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு சொல்லுவாங்கல்ல, இவரு காந்தி வீட்டு கைத்தறிங்க ஐயா. எப்படி லஞ்சம் வாங்க முடியும்? கை நடுக்காது. போதும், தயவு செய்து கிளம்பிடுங்க. இவனை பார்க்க பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது. நீங்க சொல்றது எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. ஐயா 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 ஐயா, உங்க முன்னாடி நின்னு பேச எனக்கு தகுதியோ தராதரமோ இல்லதான். ஆனா உங்க புள்ளைய நீங்க அப்படி சொல்லாதீங்க ஐயா. ஐயா உள்ளத சொல்லணும்னா எங்களை மாதிரி ஆளுங்க ஏமாத்தி பிழைக்கிறதுக்கு தான் அரசியலுக்கு வர்றாங்க. ஆனா உங்க குடும்பம் இருக்கிறதெல்லாம் கொடுத்து அரசியலை ஒரு சேவையா நினைச்சு வாழ்ந்தவர் உங்க அப்பா. உங்களுக்கு எங்களுக்கும் ஏணி இல்ல, ஏரோப்ளேனே வச்சாலும் எட்டாதுங்க ஐயா. நீங்க அந்த உயரம். ஐயா நான் ஏன் பிரகாஷ் மாதிரி ஆளுகளோட பழகுறேன்னு தெரியுங்களா? ஐயா நான் பண்ண பாவத்தை தம்பி மாதிரி ஆளுகளோட பழகியாவது தொலைச்சலான்னு தான். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவன் லஞ்சம் வாங்கலன்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லிதாயா போலீஸே வெளியே விட்டுருக்கு. என்னது, ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? ஜாமீன்ல வெளியே வந்திருக்கோம்மா. ஜாமீனா? அட என்னங்க நீங்க நீதிபதியே சொன்ன தீர்ப்ப நக்கலா பேசுறீங்களே. அதெல்லாம் இல்ல ஐயா. உள்ளத சொல்லணும்னா நான் லஞ்சம் வாங்குறவன் தான். அட பிரகாஷ் அப்படி இல்லைங்கய்யா. இன்னும் சொல்ல போனா முத தடவை லஞ்சம் வாங்க தெரியாம வாங்கி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டது எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்த பிரகாஷ் அதுல எவ்வளவு உறுதியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அத சொல்லி விட்டுட்டு போலான்னு தான் தம்பிய நான் கூட்டிட்டு வந்தேன். ஐயா பிரகாஷ் என்கிட்ட நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், அப்பா கிட்டையும் சத்யா கிட்டையும் மனசார சத்தியம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்கிட்ட வராதீங்கன்னு கட்டளைட்டா சொல்லிட்டாப்ல. எனக்கு எப்படி இருந்திருக்கணும்? கோவம் வந்திருக்கணும்ல, வரலையே. ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், தம்பி உன் தப்ப திருத்துறதுக்கு உனக்கு உங்க அப்பா இருக்காரு. எனக்கு அப்படி யாரும் இல்ல, நீயாச்சும் நல்லா இருன்னு வாழ்த்திட்டு போனேன், அவ்வளவுதான். அப்ப போலீஸ் எதுக்கு அரெஸ்ட் பண்ணுச்சு? அதான் விதி. தப்பு பண்ணாத ஆளுக்கு தான் சத்திய சோதனை ஜாஸ்தியா வரும். ஐயாவோட மூத்த புள்ள நீங்க, உங்களுக்கு தெரியாதா?